ஆரம்பிக்கலாங்களா? அவ பாக்க எப்படி அழகா இருப்பாளா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை மட்டும் ரிமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு வீடியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய அந்த எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டெப் 2 வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். 1 இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் 1 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணிட்டு சேவ் மட்டும் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் மட்டும் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற டாப்பில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு சேர் ஐக்கான் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நான் ஆடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு லிரிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு பயன்படுத்தியிருக்கிற இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க.
ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு ரைட்டை ஒரு டச் பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்தால் இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு கைச்சை ஆர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் உள்ள இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டினா ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உள்ள குரூப் 1 இருக்கா, இந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள 2 குரூப் இருக்கும், 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் உள்ள இந்த குரூப் 1 மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த மேலே உள்ள ரெக்டாங்கிள் இமேஜ் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே கொடுத்துருக்க அந்த யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன்ங்கிற அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸுங்கிற ஃபோட்டோவில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு போல உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் பேக் வந்துக்கோங்க. இப்போ அடுத்துள்ள செகண்ட் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள அந்த யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன்ங்கிற அந்த இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் குரூப் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கா. ஸோ அந்த இமேஜில் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். கீழே உள்ள அந்த யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன் இருக்கா. ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வைக்க போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே ஒரு இமேஜ் இருக்கா, மேலே ஒரு குரூப் இருக்கா. ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் உள்ள 2 குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள அந்த யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன்ங்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது கீழே உள்ள குரூப்பில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள குரூப்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கொடுத்துருக்க அந்த குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1லையும் குரூப் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன் 9:16 சொல்லி ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தொடர்ச்சியாக இருக்க 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு 3 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு 9:16 2 இமேஜும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 3 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு சின்ன குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப் இருக்கும், அந்த குரூப் 3 சொல்லி ஒரு சின்ன குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் கீழே கொடுத்துருக்க அந்த யூடியூப் வந்தராஜ் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. குரூப் 4 ஓப்பன் பண்ணக்கப்புறம் உள்ள 2 குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எப்போ உங்களுக்கு கீழே உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்தடுத்த பிக்கை இதே மாதிரி 1 by 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த குரூப் இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு எப்போதும் போல கீழே உள்ள இமேஜில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கில் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 4ல வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5 தான். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு எப்போதும் போல கீழே உள்ள இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போ குரூப் 5ல இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் குரூப் 6 இருக்கா. ஸோ அந்த குரூப் 6 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு இமேஜ் இருக்கும் எப்போதும் போல அதில் உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. குரூப் 6ல என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 7 இருக்கும். அந்த குரூப் 7 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு குரூப் 6ல என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை குரூப் 7 இருக்கா மேலே உள்ள அந்த குரூப் 7ல அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. குரூப் 6லையும் குரூப் 7லையும் மட்டும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் இருக்கா. ஸோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல கீழே இமேஜில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கா. ஸோ அதுக்கு மேலே 2 குரூப் இருக்கும். அந்த குரூப்போட கண்ணைக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். அந்த கண்ணைக்கான மட்டும் இதே மாதிரி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே உள்ள இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா, குரூப் 8 இருக்கா. இந்த குரூப் 8 நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. குரூப் 8ல இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 9 குரூப் 10 இருக்கும். அந்த 2 இமேஜோட கண்ணைக்கான வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆஃப்ல இருக்கும். அதை இதே மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 9ல என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை குரூப் 10லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே குரூப் 9லையும் குரூப் 10லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் லெவல் இருக்கா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா கீழோட இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உள்ள எல்லா குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை தொடர்ச்சியாக 3 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் இருக்கும். குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் பண்ணிங்கன்னா எப்பயும் போல உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். அதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிற நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். குரூப்பை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஒவ்வொரு குரூப்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த குரூப்பில் எப்பவும் போல சேம் ஆகுதான் உள்ள நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேலே உள்ள 2 குரூப் இருக்கா. அதாவது குரூப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 14 குரூப் 15ல் மட்டும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ள குரூப்பில் எப்பவும் போல உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா குரூப்லையும் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி தான் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் பண்ணிங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் இருக்கிற அந்த 2 குரூப்லையும் ஒவ்வொரு குரூப்லையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா போதும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே எல்லா குரூப்லையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் போய் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா குரூப்புக்கும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் எல்லா குரூப்லேயும் இமேஜ் வந்து ஆட் பண்ணக்கப்புறம் நான் உங்களோட குரூப்புக்கு மேலே வந்து எல்லா இமேஜுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த சிசி எஃபெக்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க அந்த 3 சிசி எஃபெக்ட்டும் உங்களோட இமேஜுக்கு வந்து செட் ஆகலாட்டி ஜஸ்ட் இந்த 3 கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் மட்டும் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த சிசி எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆகலாட்டி அந்த சிசி எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண சொன்னேன்ல. ஸோ அது எப்படிங்கிற பார்த்துடலாமா. ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் 1ன்னு சொல்லி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 2 லிரிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நான் அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கா. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள அடுத்த லிரிக்ஸ் இருக்கா. அதோட கண்ணைக்கான லைட்டை டச் பண்ணுங்கள். இந்த 2 லிரிக்ஸும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். 2 லிரிக்ஸை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜ் ஸ்டைல் கிட்ட லாஸ்ட் ஒரு ஆரமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கோட ஒப்பாசிட்டியும் ஸ்பீட் ஐக்கான் இந்த 2 மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம் கலர் ஐக்கான் பார்ட் ஷேடோ எஃபெக்ட் ஐக்கான் இந்த 4 ஐக்கான் வந்து ஆனில் இருக்கணும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் அந்த 2 லிரிக்ஸுக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். அவ்வளோதான். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.